பனீர் 65 செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பனீர் 100 கிராம், மைதா மாவு 4 டீஸ்பூன், சோளா மாவு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசால் 1 டீஸ்பூன். இப்போ எல்லா மாவெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மைதா மாவு, சோள மாவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூனும், கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாமே ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் போல் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் எதுவும் ஆட் பண்ணல. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே பன்னீர் வந்து வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து அது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் போல் மைதா மாவும் சோள மாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டேன். அவ்வளோதான், ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள், நான் வந்து தண்ணியாக இருந்தனால கொஞ்சம் மைதா மாவும் சோள மாவும் ஆட் பண்ணி கெட்டியாக வச்சுருக்கேன். அதில் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து போட்டோம்னா நல்லா கிடைக்கும். ஒன்றா போடணும், இல்லைன்னா கெட்டி கெட்டியாக ஒட்டிக்கும். கொஞ்சம் நேரம் வெந்த உடனே அப்படியே பிரித்து விடணும். ஒன்றோட ஒட்டிடும். அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம 1/4 மணி நேரத்தில் பன்னீர் 65 வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் பொரித்து அது மேலே தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா அது வந்து உள்ளே வந்து ஹார்டாயிரும் பன்னீர். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துருங்க. வெளியில் உள்ள அவுட்டர் வந்து நல்லா லைட்டாக வெந்த உடனே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். சுவையான பன்னீர் 65 ரெடி.